அந்த டொமினி ஆளுகை என்பது என்னன்னா ஒரு அபிஷேகம், அந்த ஒரு வல்லமை. அந்த வல்லமையானது என்ன பண்ணும்? என் மூலமாக என்ன பண்ணும்? வெளிப்படும். அது வெளிப்படும் போது சுகம், அது வெளிப்படும் போது ஆரோக்கியம், அது வெளிப்படும் போது நல்வாழ்வு. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அந்த அபிஷேகம் ஒன்றை ஆளுகை செய்யும். அப்ப தாவீதை பார்க்கும்போது சிங்கத்தை கரடிய என்ன பண்ணாம வாயை கிழிச்சு போட்டான். வாழை பிடிக்கல, வாழை பிடிச்சி சுத்தி அடிச்சனா அது கொத்துன்னு ஊந்துச்சா? இல்ல, வாயை கிழிக்கிறான். அப்ப யோசிச்சு பார்த்து எப்படி நடந்துச்சு? அதற்கு முன்பாக தேவன் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த அபிஷேகத்தின் விளைவு சிங்கமும் கரடியும் மேற்கொள்ள முடிகிறது. நீங்க அதான் சொல்றேன், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அந்த அபிஷேகம் என்பது ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. அப்ப யோசிச்சு பாருங்க, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்கிறது அங்க வெளிப்பட ஆரம்பிக்குது. இன்னைக்கு உங்க வாழ்க்கை நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டது என்பதை உங்க வாழ்க்கையில வெளிப்படும். எப்படி வெளிப்படும்னா, என்ன கர்த்தர் அபிஷேகம், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். பைபிள் காரங்களை எடுத்துக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். இந்த மாதம் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கக்கூடிய மாதமா என்ன பண்ண போகுது? இருக்க போகுது. ஆமென். அப்போ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நமக்குள்ளார வரணும். நான் இதை மேற்கொள்ளுவேன், இதில் கர்த்தர் செய்வார், இதில் நான் எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பேன். ஆமென். அப்படிங்கிற எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் எப்பயுமே நமக்குள்ளார என்ன பண்ணும்? இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மளை கொண்டு இந்த காரியத்தை என்ன பண்ணுவார்? செய்வார். ஆமென். அப்போ நம்மளை கொண்டு காரியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் நடத்த போறார். ஆமென். நீங்க அப்போ இதுவரைக்கும் நடத்தினார். இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனியும் நடத்த அவர் நல்லவரா என்ன பண்றாரு? இருக்கிறார். வல்லவராய் இருக்கிறார். போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவன் இருக்கிறார். இப்ப இங்க சொல்றாரு பாருங்க, மனுஷன் எப்படி ஒரு உண்டாக்கி இருக்காரு? எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியா உண்டாக்கி இருக்காரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப நாம் ஆளுகை செய்யும் போது பாருங்களேன், ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளை நல்ல நிலைக்கு வளரும் போது அந்த தாய் தகப்பன் எப்படி பூரிப்பா இருப்பாங்களோ அந்த பூரிப்பை தேவன் அடைய விரும்புகிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு தேவன் நமக்கு நல்ல தகப்பனா இருக்கிறார். அவர் என்னை பார்த்து நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி உண்டாகும் போது நான் சந்தோஷப்படுகிறதை காட்டில் என் தேவன் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இது வரைக்கும் உன் பிரச்சனை அது இது ஒன்று ஆண்டு கொண்டு இருக்குதா? இன்னைக்கு அதன் மேல நீ ஆதிக்கம் செலுத்தி அதை ஆண்டு கொள்ளுகிற மாதமாய், நாட்களாய், நிமிஷமாய் அது என்ன பண்ண போகுது? இருக்க போகுது. ஆமென். இது வரைக்கும் கடன் ஆளுது இல்ல, கடன் நான் முடிச்சுட்டு நான் கடன் வாங்காத அப்படி நான் என் வாழ்க்கை என்ன பண்ணுவேன்? நடத்துவேங்கிற தைரியம் நமக்குள்ள முதல்ல என்ன பண்ணும்? முதல்ல அது வரணும். அதுதான் கர்த்தர் நம்பக்கூடிய காரியம். கர்த்தர் நம்பாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க? நடக்குமோ நடக்காதோ, சொன்னா நடக்குமோ நடக்காதோங்கிற என்ன நமக்குள்ளார என்ன பண்ணும்? ஆனா கர்த்தரை நம்புகிறவங்க அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு கர்த்தரை நம்புறீங்களா? கர்த்தர் வார்த்தை சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுங்க? அதான் ஆரம்பிக்கும் போது அழகா சொன்னாங்க, என்ன கேட்குறோம், என்ன பார்க்குறோம், என்ன பேசுகிறோம், யாரோட சம்பாஷிக்கிறோம், ரொம்ப முக்கியமான காரியம். அதெல்லாம் நமக்கு முன்ன நம்மளாம் யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. இப்போ உங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்குறீங்களா? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நம்மளாம் அப்படி சொல்லிக் கொடுக்கல. இவங்க சேராத, அவன் சேராத, ஏன் சேராதன்னு சொல்லிக் கொடுக்கல. சேர்ந்தா என்ன பிரச்சனைன்னு சொல்லிக் கொடுக்கல. இப்போ நம்ம அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ என்ன கேட்குறோம், என்ன பேசுகிறோம் ரொம்ப முக்கியமானது என்ன பண்ணுது? அப்போ ஆண்டவருக்கு மனுஷனை உண்டாக்கும் போது எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக உண்டாக்கி இருக்கிறார். அதில் தான் சங்கீதக்காரன் அழகாக அதை சொல்கிறான். சங்கீதம் 8:6 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 8:6 உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன். அழகா ஒரு காரியத்தை இன்னைக்கு உங்களுக்கு விளக்குறேன். நல்லா எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுடைய காலுக்கு கீழே கொண்டு வந்து கொடுத்துட்டார், வச்சுட்டாரு. சகலத்தையும் அங்க ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு அவரை எடுத்துட்டு போலங்க, எல்லாத்தையும் மனுஷனுக்கு என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அந்த முதல் ஆதாமுக்கு தேவன் ஏற்படுத்தின எல்லா ஆசீர்வாதத்தையும் பிசாசு கொண்டு போயிட்டான். கொண்டு போன எல்லாவற்றையும் சிலுவையின் மூலமாக மீட்டு திரும்ப அதே ஆளுகையை ஒரு மனுஷனுக்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அப்ப ஒரு மனுஷியா இருக்கிற நீங்களும் நானும் இது வரைக்கும் ஆளாத விதத்தை எதை விட்டோமோ அதை எல்லாவற்றையும் இந்த மாதத்துல ஆண்டு கொள்ள முடியுங்கிறது தான் பெரிய சத்தியமா என்ன பண்ணுது இன்னைக்கு. அப்ப ஆண்டு கொள்ளுதல், அதாவது டொமினியன், அப்ப ஆளுகை செலுத்தக்கூடிய அதிகாரம், ஆதிக்கத்தை கர்த்தர் நமக்குள்ளார என்ன பண்றாரு? கொடுக்கிறார். ஆமென். அந்த ஆதிக்கம் அவர் சொல்றாரு, கரத்தின் கிரியைகள் மேல நான் எல்லாத்தையும் உண்டாக்கி எல்லா ஆளுகையும் உனக்குள்ளார கொண்டு வந்து வச்சுட்டேன். ஹல்லேலூயா. அதுலதான் மரத்தை பார்த்து பேசும்போது சொல்றா இல்லையா, அத்தி மரம் பட்டு போயிடுச்சு. பட்டு போன பிறகு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்படும் போதும் சொல்றாரு, மரத்தை பார்த்தே யோசி ஆச்சரியப்படுற, மலையை பார்த்து நீ பேசினா கூட அது என்ன பண்ணும்? அப்புறம் போ, அவ்வளவுதான், அது போயிடும். பெரிய எண்ணங்களையும் பெரிய எதிர்பார்ப்பையும் அங்க இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி கொடுக்கிறார். நான் நினைக்கிறேன் சொல்லும் போதே ஒரு மலை என்ன பண்றோம்? போயிருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அங்க லிட்டரலா காமிக்கிற மலையை பார்த்து பேசுறது. மலையை பார்க்கறியா, நீ என்ன பண்ணு, பார்த்து பேசு போ, அது என்ன பண்ணும்? அப்ப இன்னைக்கு போகும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சுன்னா நான் அந்த வார்த்தையை நம்ப ஆரம்பிப்பேன். போகாது நம்ப ஆரம்பிச்சுன்னா அந்த வார்த்தையை நம்பவே மாட்டோம். ஆமென். இன்னைக்கு நீங்கள் நான் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அந்த ஆளுகை எனக்கு கொடுத்திருக்கிறார். கரத்தின் கிரியைகளுமே எனக்கு ஆளுகை என்ன பண்றாரு? கொடுத்திருக்கிறார். அதனால இந்த அவருக்கு அவரத்தால செய்த எல்லாவற்றையும் என்னட்டு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாரு. நான் அதை ஆளுகை செய்யும்படியாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப நீங்க நல்ல உள்ளத்துல அதை வையுங்க. எதுவுமே இந்த உலகத்துல என்னால ஆள முடியாதுன்னு விடவே முடியாது. அதான் மனுஷன் பாருங்க, எல்லாமே அவனை அது ஆளுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். பாம்பை பார்த்து அடிக்கிறான், ஆனா பாம்பை பார்த்து என்ன பண்றான்? அவன் கும்பிடுறான். அடிக்காத, சு 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 போங்கிறான். ஏன்னா அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் அது ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு. இல்ல, அது மேல அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு? கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறது? அப்ப நீங்க அந்த அதிகாரத்தை கத்த நம்ம கொடுத்தால எல்லாத்தையும் என் காலில் கொண்டு வந்து மிதிச்சு நான் மேல ஏற முடியும். எது என்னை கீழ்படுத்துன்னு நினைக்குதோ அதுல இருந்து நான் மேல என்ன பண்ணுவேன்? வருவேன். ஆமென். அப்ப அதற்குரிய அந்த ஆதிக்கம் செலுத்துவதற்கு என்ன என்கிட்ட செஞ்சிருக்கிறாருன்னா, கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். லூக்கா சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என் அபிஷேகம் என்ன பண்ணிருக்கிறாரா? அப்ப ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அது சொல்றாரு, அந்த அபிஷேகம் என்ன பண்ணுமா? அடுத்தது, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும், குருடருக்கு பார்வையை கொடுக்கும், நொறுங்குண்டவர்களுக்கு என்ன பண்ணும்? அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த டொமினி ஆளுகை என்பது என்னன்னா ஒரு அபிஷேகம், அந்த ஒரு வல்லமை. அந்த வல்லமையானது என்ன பண்ணும்? என் மூலமாக அது என்ன பண்ணும்? வெளிப்படும். அது வெளிப்படும் போது சுகம், அது வெளிப்படும் போது ஆரோக்கியம், அது வெளிப்படும் போது நல்வாழ்வு. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அந்த அபிஷேகம் ஒன்றை ஆளுகை செய்யும். அது நமக்கு தெரியாதுங்க. எனக்குள்ளார இருக்க அபிஷேகம் நான் எனக்கு இருக்குதுன்னு நினைச்சேன்னா ஒரு ஆளுக்குள்ளார என்ன பண்ணும்? அப்ப தாவீதை பார்க்கும்போது சிங்கத்தை கரடிய என்ன பண்ணாம வாயை கிழிச்சு போட்டான். கிட்டவே போக முடியாது. ஆனா அவன் கிட்ட போய் எதை தான் கிழிச்சான்? வாழை பிடிக்கல. வாழை பிடிச்சி இப்படி சுத்தி அடிச்சனா அது பொத்துன்னு ஊந்துச்சா? இல்ல, வாயை கிழிக்கிறான். அப்ப யோசிச்சு அது எப்படி நடந்துச்சு? அதற்கு முன்பாக தேவன் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த அபிஷேகத்தின் விளைவு சிங்கமும் கரடியும் மேற்கொள்ள முடிகிறது. நீங்க அதான் சொல்றேன், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அந்த அபிஷேகம் என்பது ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு வேற எதிலையும் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிறோம். அதனால அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுல போய். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டது அந்த சிங்கமும் கரடியும் வரும்போது அது எதற்காக வருகிறது? இவனை உண்டலன்னு பண்றது மாத்திரமல்ல, ஆடை கொண்டு போகுது இல்லைங்களா? ஆடை கொண்டு போகும்போது ஆட்டுல இருந்து தப்பிக்கும்படியா அந்த ஆட்டை தப்பிக்க வச்சு இவன் என்ன பண்றான்? அது அதோட போராடி அதில் என்ன வெற்றியை. அப்ப யோசிச்சு பாருங்க, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்கிறது அங்க வெளிப்பட ஆரம்பிக்குது. இன்னைக்கு உங்க வாழ்க்கை நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டது என்பதை உங்க வாழ்க்கையில வெளிப்படும். எப்படி வெளிப்படும்னா, அது என்ன கர்த்தர் அபிஷேகம், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நீ போய் நின்ன அப்படின்னாவே அங்க வேலை என்ன பண்ணும்? நான் யாருன்னு எனக்கு முதல்ல தெரியணும். இன்னைக்கு நீங்க யாருன்னு உங்களுக்கு முதல்ல அதை தாங்க சொல்றார். கரத்தின் கிரியைகள் மேல் உங்களுக்கும் எனக்கும் ஆளுகை கொடுத்திருக்கிறாராம். அந்த கொடுத்த ஆளுகை அவர் திரும்ப பெற்றுக்கொள்வது கிடையாது.
அந்த ஆதாமுகிட்டையும் ஏவாள்கிட்டையும் ஒரு ஆளுகையை கொடுத்துட்டாரு. அந்த கொடுத்த ஆளுகை அவங்க பயன்படுத்த தவறும் போது, அதாவது தவறாக பயன்படுத்தும் போது தவறாக அமைஞ்சு விடுது. அவங்க சரியா பயன்படுத்தினா சரியா என்ன பண்ணிருக்கும், அமைஞ்சிருக்கும். அந்த ஏன் அதை சொல்றேன்னா, எல்லாத்தையும் அவனுக்கு ஆளுகை கொடுத்ததால தான் அந்த ஆளுகையை பண்ணுவான்னு பார்த்தாரு, அவன் பண்ண தவறிட்டான். உடனே ஆண்டவர் வந்து அப்பவே எல்லாரும் கேட்குதுன்னா, ஆண்டவன் அவன் தான் தவறான. இப்ப அப்பயே வந்து ஆண்டவர் அதை டக்குன்னு தடுத்து நிறுத்தி, இவர் செஞ்சிருக்கலாமே, அந்த பிரச்சனையை மாத்திருக்கலாமே. இல்ல, கர்த்தர் எல்லாவற்றையும் கரத்துல கொடுத்துட்டார். கொடுத்ததை தட்டி பறிச்சு போறவல்ல, திரும்பவும் பாருங்க, கல்வாரி சிலுவையின் மூலமாக பிசாசு கொண்டு போன எல்லாத்தையும் பறிச்சு எங்க தான் கொண்டு வந்து கொடுக்குறாரு, திரும்ப மனுஷன் தான் கொடுக்குறாரு. ஏன்னா மனுஷனை அவ்வளோ நினைக்கிறார், அவ்வளோ விரும்புறாரு, அவ்வளோ பெரிய ஆளா யோசிக்கிறாரு. ஆனா மனுஷன் தான் தன்னை வேற மாதிரி என்ன பண்றான், புழுவா நினைக்கிறான், பூச்சியா நினைக்கிறான், ஒண்ணுமில்ல நினைக்கிறான், நான் கழுதன்னு நினைக்கிறான். அங்க பாருங்க, கழுதுகிட்டே ஆண்டவர் பேசுறாரு. அப்ப எதையுமே ஆண்டவர் மனுஷனுக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு தான். அப்ப இன்னைக்கு உங்களுக்காக கர்த்தர் ஏதாவது செய்துகிட்டு தான் இருக்கிறார். ஆனா நான் அதை விளங்காம நான் வாழ்ந்தேன்னா எனக்கு என் வாழ்க்கை விளங்காது, குடும்பம் விளங்காது, ஊழியமும். அப்ப இன்னைக்கு விளங்கணுமா, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அன்னைக்கு தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இந்த அபிஷேகத்தின் விளைவை பார்த்தோன்னா பட்டு பயங்கரமான காரியம் என்ன பண்ணுது, நடக்குது. இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி வீழ்த்துந்தே இல்ல. ராஜாவா இருக்கிறார் சவுல் ராஜாவா இருக்கிறார் பாருங்க. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒரு சிறு பையன் போய் என்ன பண்றாங்க, யோசிச்சு பாருங்க. அவன் பார்க்கும்போது இவன் சின்ன பையனா தான் சவுலுக்கு தோணுது பார்க்கும்போது. ஆனா தாவீதுக்கு தான் தெரியுது, நான் யார், என்னுடைய தேவன் யார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்தா அப்படிதான் கர்த்தர் சொல்றாரு, நீ யாரு, உன் தேவன் யார் உனக்கு தெரியுதா? அது தெரிஞ்சா அந்த அபிஷேகம் வெளிப்படும். அது தெரியாம இருந்துச்சுன்னா வெளிப்படவே. சண்டை வந்தா சொல்லுவோம்ல நம்ம வீட்டுல, எனக்குள்ளார ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் தெரியுமா, உள்ள தூங்கிட்டு இருக்கான்ல ஒருத்தன் சிங்கம். அந்த சிங்கம் கடல்ல போய் பாரு, நோயில போய் பாரு, வறுமையில காட்டுறானோ சிங்கத்தை, அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. எங்க தான் காட்டுவாங்க, யாரால முடியல அவங்ககிட்ட போய் சிங்கத்தை காட்டுவாங்க. அப்ப நான் எப்பவுமே என்ன சொல்றதுன்னா, உண்மையில ஒரு பவர் உங்ககிட்ட இருக்குது வச்சுங்களா, அதை பயன்படுத்துங்க. ஆனா யாரும் பயன்படுத்த கிடையாது, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லை, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அதனால அந்த அபிஷேகம் என் மூலமாக வெளிப்பட விரும்புது. அது வெளிப்படும் போதெல்லாம் சுகம், வெளிப்படும் போதெல்லாம் ஆரோக்கியம், வெளிப்படும் போதெல்லாம் நல்வாழ்வு. இங்க சொல்லும்போது பாருங்க என்னென்ன அவருக்குள்ளார அபிஷேகம் வெளிப்படும் போது நடக்குன்னு சொல்றாருங்க. ஒன்று, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும். ரெண்டாவது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும். குருடருக்கு, அதுதான் குருடன் இயேசு கிறிஸ்து வாழும்போது குருடன் என்ன பண்றான், எப்படி பார்வையடைறான், அபிஷேகம். அந்த அனாயிட்டிங், அது என்ன பண்ணுது, அந்த அனாயிட்டிங் ஒரு ஆளுகைக்குள்ளார என்ன பண்ணுது, ஒரு மனுஷனை செலுத்தும் போது சுகம் என்ன பண்ணுது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், மண்ணை எடுத்து இச்சு துப்பி கழுவி போய் சீலங்குளத்துல கழுவுன்னு சொல்றாரு, போன உடனே கண்ணு தெரியுது. இன்னைக்கு நீங்க பண்ணி பண்ணலாம் கண்ணு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பண்ணுனா அதை முழுவதுமாய் 100% நம்பி நீ கண்ணுல மண் எடுத்து வச்சா கண்ணு தெரியும். அதை தாங்க சொல்றாரு. எந்த அளவுக்கு விசுவாசிக்கிற, அது சாதாரணமானது. அப்ப அது சொல்றாரு, நீ குருடருக்கு பார்வையை உன்னால கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். ஏன் கொடுக்க முடியும் சொல்றேன்னா, அதை எந்த அளவுக்கு நீ விசுவாசிக்கிறியோ அப்ப கொடுக்க முடியும். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஆளுகையானது அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு வெளிப்படும். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவ தனியா உட்கார்ந்து அபிஷேகம் பண்ணல அங்க யாரும். இயேசு கிறிஸ்து அபிஷேகம் இங்க சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பண்ணும்படி அறிவிக்கும்படி என்ன அபிஷேகம் சொன்னார்ல. எங்க அவர் இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணாங்க அங்க, புரியுதுங்களா? அதுதான் நான் பிள்ளைகளை சொல்லும்போது சொல்லுவேன், பிள்ளைகள் பிறக்குதா, சபை கொண்டு வரணுமா, ரெஜிஸ்டர் பண்ணணுமா, ஞானஸ்தானம் கொடுக்கணுமா, அதெல்லாம் ப்ரொசீஜரா நீங்க பண்ணிக்கிட்டு வரும்போது ஆவியானவர் அங்க காரியத்தை நடத்திக்கிட்டே இருப்பாரு. அபிஷேகம் வெளிப்பட்டுக்கிட்டே என்ன பண்ணும். அதான் சொல்றேன், இன்னைக்கு பிள்ளைகள்லாம் பலவீனமா இருக்குதுல்ல, பலவீனமா இருக்கிற பிள்ளைகள் ஏன் பலவீனமா இருக்குது அப்படின்னு சொன்னா, நான் பிள்ளையை என்கிட்ட கொடுத்துருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷனா பிறந்திருக்கிறாரு, கடவுளே மனுஷனா பிறந்திருக்கிறாரு. அவரை கொண்டு போய் ஆலயத்துல போடுன்னு அவசியம் போட்டாங்களா? சிமியன் தாத்தா எடுத்து கொஞ்ச நேரம். அப்ப யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் செய்யணும். 12 வயசு ஆனா அந்த பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானத்தை குறித்து போதிக்கணும்.
உங்களுக்கு அதை போதிக்க தெரியல, கொண்டு வரணும். ஞானஸ்தானம் பற்றி என் பிள்ளைக்கு சொல்லுங்க, சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிக் கொடுக்க சொல்லணும். நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுக்கும் போது அது அவங்களுக்குள்ளார உள்ள போகும். அப்போ யோசிச்சு பாருங்க, இது ஒன்றுமே செய்யாம 18 வயசு ஆச்சுங்க, 25 வயசு ஆச்சுங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன், கொஞ்சம் ஞானஸ்தானம் கொடுத்தே அவங்க ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஞானஸ்தானம்னு தெரியாது, அபிஷேகம்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. பொண்டாட்டி மட்டும் ஆளுக்கு செய்ய தெரியும் அவனுக்கு கரெக்டா. அப்போ யோசிச்சு பாருங்க, நீ நம்ம அதெல்லாம் மாற்றிக்கணும். நான் அதுக்காக தான் பிள்ளைகளை இப்போ பிறந்ததுலேருந்து சபை கொண்டு வாங்க, முதல்ல பிரதிஷ்டை பண்ணுங்க, அடுத்து அழகாக ஐசுக்கு செய்கிறாங்க இல்லையா, என்னென்ன நாட்களை என்னென்ன செய்யணுமோ அதை அழகாக செய்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், கடவுள் மனுஷனாக வந்தவருக்கு அதை செய்கிறாங்க. ஏன்னா நான் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேன் பாருங்கள், நமக்கு அதை கற்றுக் கொடுக்குறாரு. உன் புள்ள பிறந்துச்சா எங்கே கொண்டு வரணும், என்ன செய்யணும், எதை எப்போ செய்யணும், எந்த மாதத்தை செய்யணும், எந்த வருஷத்தில் செய்யணும், எந்த வயசில் செய்யணும், கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ அதெல்லாம் நம்ம படிக்கிறோம் பாருங்க. ஆனால் அதைப்படி செய்யறதே ஏன் செய்யறது இல்லைன்னா அது மேலே அந்த அளவுக்கு பெரிய நம்பிக்கை நமக்கு வந்தது கிடையாது. புரியுதா சொல்றது? இப்போ நல்லா புரிஞ்சிச்சு. ஆனால் ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, இதை செஞ்சா இதில் ஒரு பெரிய அபிஷேகம் வருகிறது, அந்த அபிஷேகத்தின் மூலம் என் பிள்ளை எங்கே இருந்தால் நல்லா வாழ்வாங்கிற எண்ணங்கள் நமக்குள்ளார வராமல் போனதால சொல்கிற பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான். கேட்க மாட்டான் தான், ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் தவறாக நினைக்காதீங்க. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள், ஆனால் அதற்குள்ளார நடத்தாமல் இருக்கிறதால அதை பற்றி என்ன பண்ணல தெரியல. அப்போ ஏன்னா அந்த அறிவு கண் திறக்கவே மாட்டேங்குது. நான் என் பிள்ளைகிட்ட சொல்லிகிட்டே வரேன், உங்கள் பிள்ளையும் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது எத்தனை பிள்ளை வந்து உங்களுக்கு தண்ணி மொண்டு கொடுக்குது? நீங்கள் உங்கள் அப்பா வெளியில் போயிட்டு வரும்போது நீங்கள் தண்ணி மொண்டு கொடுத்தீங்களா? நான் கொடுத்துருக்குறேன். இன்னைக்கு எதிர்பார்க்குறேன், நடக்க மாட்டேங்குது. நான் அதை வலியுறு சொல்லிக்கிட்டே வரேன் வீட்டில். ஏன்டா வீட்டிலேருந்து வெளில போயிட்டு வரமே, வந்த உடனே அன்னைக்கெல்லாம் தண்ணி அடித்து வச்சு வைப்போம் இல்லையா, பம்பில் போய் அடிச்சுட்டு வந்து வைக்கணும். இன்னைக்கு அப்படி கிடையாது. அக்குவாவை திறந்த உடனே கக்குவா கொட்டுது. ஆனால் அதை பிடிச்சி கொடுக்க முடியல பாரு. புரியுதுங்களா? அப்போ விளையாட்டுக்கு சொல்ல, நாமும் நம்ம வீட்டில் அப்படி தான் இருக்கிறோம். பைபிளை படிக்கிறோம், ஆராதிக்கிறோம், பாட்டு பாடுறோம், வசனம் தெரியும். ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொண்டு செய்கிறோமா? அதை தான் சொன்னேன். பிள்ளைகளை ஞானஸ்தானத்துக்கு வச்சோமா, சபைக்கு கொண்டு போனோமா, பிரதிஷ்டை பண்ணோமா, பிள்ளைய கரத்தில் கொடுக்குறோமா, கரத்தில் வாங்கியிருக்காரா, அவர் எடுத்து பயன்படுத்துகிறாரா? அங்கே இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்தவர். திரும்பவும் சொல்கிறேன், அவரை வந்து கொண்டு போய் ஆலயத்துக்கு கொண்டு போக வேணாம், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளை ஞானஸ்நானம் எடுத்துக்க எங்கே பார்த்துருக்கீங்களா? எடுக்கிறாரு. ஒன்றை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார் மனுஷன் மத்தியில். இன்னைக்கு உங்கள்கிட்ட அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அபிஷேகம் பெறணும்னா ஒப்பு கொடுக்கணும், பிரதிஷ்டை பண்ணணும், ஞானஸ்நானம், இப்படி இதுதான் அங்கே பண்ணாரு. அதான் சொல்கிற, கத்த ஆவியானவர் மேலே இருக்கிறாரு, அழகாக சொல்கிறாரு. யாருக்காவது டவுட் வந்துச்சாங்க இருந்தவங்களுக்கு? என்னடா அது, இவர் எங்கே, யாரா இவர் அபிஷேகம் பண்ணுன்னு தெரியும்? யாராவது சீசை கேட்டாங்களா? இல்லை. ஏன்னா அதை அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு கேள்வியே இல்லை. இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணல, அதை குறித்த அறிவுகள் இல்லாமல் போட்டதால அதை பற்றி யோசிக்காமல் விட்டுட்டோம். ஆனால் இன்னைக்கு யோசிக்கணும். அப்போ தான் என் பிள்ளைக்கு விடுதலை, என் பிள்ளைக்கு சுகம், என் பிள்ளைக்கு ஆரோக்கியம், என் பிள்ளைக்கு நீடி ஆயுள். அப்போ நான் இனிமேட்டு இப்போ நீங்கள் வந்துட்டோம்ல, இப்போ நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு வாலிபுல் இருக்குது, கிறிஸ்துக்குள்ளே திருமணம் நம்ம நடக்க போகுது, பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள போகிறோம். என்ன பண்ணும்? நம்ம ஒரு ஒழுங்குமுறைக்குள்ளார வரணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்படி வந்துட்டோம்னா சொல்கிறேன், உங்களுடைய சந்ததிகளாக அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன செய்யணும், எதற்காக செய்கிறோம், அதை பெருசாக யோசிக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை ஞானசாமி எடுத்து பெருசாக தெரியல, நீ பெருசாக யோசிங்க. அனிதாஸ் அனாயிட்டிங் பர்சன். அந்த அனாயிட்டிங் வெளிப்படாமல் இருக்கிறோம். ஏன்னா அனாயிட்டிங் பண்ணப்பட்டன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாருங்க, ஆனால் இந்த அனாயிட்டிங் வந்து ஒரு ஆளுகை செய்யக்கூடியது. ஒன்று நிற்காது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். திரும்பவும் தாவீதுட்ட வாங்க. சிங்கம் இருக்கிற இடத்துல ஆடு இருக்குது, சிங்கம் இருக்குது, எல்லாமே 3 பேர் இருக்கிறாங்க. யார்கிட்ட வரல? தாவீதுகிட்ட வரல. ஆட்டுக்கிட்ட தான் போகுது. ஆட்டுக்கிட்ட தான் போகுதுன்னு அபிஷேகம் நிற்கல. புரியுது என்னன்னு தெரியல, எத்தனை பேருக்கு விளங்குச்சுன்னு தெரியல. அப்ப தாவீது எங்க போறாரு?
சிங்கத்திட்ட போறாரு. சிங்கம் பவரானதா? யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம். சிங்கம் யாரு? காட்டுக்கு ராஜா. அவன் ராஜாவா இவன் ராஜாவான்னு முடிவு பண்றான் அன்னைக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு முடிவு பண்ணும், எது எனக்கு ராஜாவா இருக்குது அதை தூக்கி கீழே போட்டுட்டு நான் தான் ராஜா. எத்தனை பேருக்கு விளங்கிச்சான்னு தெரியல. அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நீங்கள் நாங்கள். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளார இருக்குது. அதை கொஞ்சம் லேசா பயன்படுத்தினா பெரிய வெற்றியை அடைஞ்சிடலாம். ஹல்லேலூயா. அப்ப அழகா அதான் சொல்றேன், பேயை பார்த்தாலும் இயேசு பார்த்தவன பயப்படுது, நோய் போகுது, குணமாகறான், என்னன்னாலும் நடக்குது. ஏன் நடக்குது? அபிஷேகம். அபிஷேகம் வந்து ஒரு ஆளுக்குள்ளார செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணும்? சும்மா இருக்காது. சொல்லுங்க பக்கத்தால, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற நீ சும்மாவே இருக்க மாட்ட. நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு ஆவியார் எனக்குள்ளார என்ன பண்றாரு? இருக்க. வந்துட்டு வந்துட்டு போறவர் அல்ல, உள்ள இருந்து வேலை செய்யறவர். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளார உள்ள இருந்து வேலைய செய்கிறவர். ஆமென். பலத்த காரியத்தை செய்வார். நீங்க பாக்குறவனை பார்த்து பயந்துடாதீங்க. உன்னை பார்த்துட்டு அவன் நடுங்குவான். உன்னை பார்த்துட்டு. ஆனா நாம என்ன பண்றோம்? உன்னை பார்த்து என்ன பண்றான்னு தெரியலையே, தடவிக்கு தடவை ஏதாவது செஞ்சு போடுறானே. இல்ல, உன்னை பார்த்து அவன் மிரளுவான். அப்ப சிங்கமா தாவீதா? தாவீது. நீங்களா உங்க பிரச்சனையா முடிவு பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க, உங்கள்கிட்ட கொடுத்துட்டு திரும்ப பறிச்சுக்கிறவர் கிடையாது. கரத்தின் கிரியைகள் ஆளுக்கு கொடுத்துட்டு நீங்க செய்யலன்னு உடனே புடுங்கிட்டு போடா அப்படின்னு விடுறவர் அல்ல. நீங்க செய்து வெற்றி காண்ற வரைக்கும் உங்களுக்கு கூட நடத்திக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆமா, வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடியவங்களா கர்த்தர் உங்களை உருவாக்கிட்டே இருப்பாரு. ஒரு வெற்றியை பார்த்துட்டீங்களா உடனே அப்ப தோல்ந்துடாதீங்க. இல்ல, அடுத்த வெற்றி, அடுத்த வெற்றி, அடுத்த வெற்றி. நான் நேற்று சொன்னல, தோல்வியிலே இருக்கிறீங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா நீங்க வெற்றியின் வேந்தன் இல்லைங்க. நான் தோல்வி இல்லைங்க, நீங்க தோல்வியிலே கிடக்கலாம். கடன் முழுகி போச்சு, அடைக்க முடியல, கடங்காரன் திட்டுறான், என்னன்னாலும் செஞ்சாலும் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்க தோல்வியில் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்ப வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமை தேவன் வல்லமையான காரியத்தை நம்ம மூலம் என்ன பண்றாரு? மோசே யோசிச்சு பாருங்களேன். செங்கடல் ரெண்டா என்ன பண்றாரு மோசே? எவ்வளோ பெரிய வேலை பாருங்க. இந்த சிங்கம் இங்க சொல்றால, கடலை நீர்வாழ் சந்துக்கெல்லாம் கொடுத்துட்டாரு இல்லையா? அந்த கடலுக்கு கேட்குது. யார் சொன்னா கேட்குது? மோசே சொன்னா கேட்குது. ஆண்டவர் என்ன சொன்னாரு மோசே பார்த்து? மோசே கோலக்கீழே நீட்டிடாத பயப்புள்ள, நான் தான் வருவேன்னு சொன்னாரா என்ன? கொஞ்சம் விட்டா கொஞ்சம் ஓவரா தான் மோசே நீ போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னாரு. நல்லா ஓவரா போ மோசே, ஓவரா என்கிட்ட அழுவாத, ஓவரா என்கிட்ட வந்து கொஞ்சம் ஓவரா போ. என்ன ஆண்டவர் ஓவரா போறது? கோலை காமி. கடல் என்ன பண்ணும்? காற்றையும் கடலையும் அங்க காற்று, அதாவது கோலை காட்டும் போது கீழ்காற்ற வீசுறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, எப்ப மோசே கோலை காட்டுவாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஆண்டவர். காட்டுறா காட்டுறான்னு காட்ட காட்ட கீழ்காத்த என்ன பண்றாரு? இப்பதான் உங்களை பார்த்து சொல்றான், கர்த்தர் உங்களை கொண்டு காட்டு காட்டுன்னு காட்ட விரும்புறாரு. ஆனா கோலை காட்டணும் முதல்ல. இதுதான் பைபிள் சொல்லும்போது, உன்னுடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் சொல்ல உடனே இன்னைக்கு ஆண்டவர் வந்து தடியை வச்சுக்கிட்டு டொக்குன்னு கண்ணதாசனை ஒன்று போட்டு என்ன பாடுறான்னு சொல்றது இல்லை. வார்த்தை வரும்போது உன் உள்ளம் திறக்குதாடா, அதான் கோலும் தடியும் என்ன பண்ணும்? வார்த்தை வந்து உன்னை திசை திருப்புதான். ஒரு ஆடு மாடு ஓட்டும் போது குச்சி வச்சு தட்டும் போது அந்த ஆடு என்ன பண்ணுது? திசை திரும்பி வேற பக்கம் என்ன பண்ணுது? இன்னைக்கு வார்த்தை வரும்போது உன்னை தட்டுதான், உன்னை எழுப்புதான், உன்னை சைடு அங்கிட்டு போகாம உன்னை சரியான பாதை நடத்துதான். சரியான பாதை நடத்தலைனாலும் அது சத்தம் கேட்டுதான் நடத்தப்போ, அதுல என்ன பண்ணு? நீ போக ஆரம்பி. அப்ப அன்னைக்கு கோல காட்டுறாரு பாருங்க மோசே. செங்கடல் என்ன பண்ணுது? பழக்குது. யோசிச்சு பாருங்க. சொல்லுவாங்கல்ல, கடலின் ஆழத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க. திரும்ப மூடிச்சு. இப்ப அளந்துட்டு இருக்கிறான், இவ்வளோ இருக்குங்க, அவ்வளோ இருக்குங்க, அவ்வளோ இருக்காங்கன்னு இன்னும் அளக்குறான். ஆனா அன்னைக்கு வெட்டாந்தரைய போல கர்த்தர் மாத்தினாரு கடலை. ஹல்லேலூயா. மாற்ற முடியுமா? முடியும். அதான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க அனாயிண்டிங் பர்சன். மாற்ற முடியாது என்று ஒண்ணும் கிடையாது. நீங்களா மாத்தாம இருந்தாதான், நீங்க மாறாம இருந்தாதான். இதையும் சொல்லி ஆகணும். நீங்க மாறவே மாட்டேன்,
நான் காலைல அழகா சொன்னேன் கீழே பரம்பையில். இப்போ எல்லாரும் கடவுளை மாற்ற யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே அம்மா கஷ்டப்படுறேன்னு தெரியுமா ஆண்டவரே? ஏய், ஒன்றுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், என்னட்டு கேட்டுருக்குற? ஒன்றுட்டு எல்லாத்தையும் நான் கொடுத்து என்ன மாற்ற நீ பார்த்துட்டு இருக்கிறியா? என்ன மாற்றாத ஒன்றை நீ மாற்றிக்கிட்டு இல்லையா? மோசே எதுக்கு போறாரு அங்க ஆண்டவர்கிட்ட? தொல்லை தாங்கல. ஆண்டவர் போய் ஏதாவது மாற்றுவாருன்னு பார்க்குறேன். என்னடே என்ன மாற்ற விரும்புகிற? நாம் ஏற்கனவே மாற்றத்துக்கு ஒரு வழி சொல்லிட்ட, நீ போங்கிறாரு. இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே அதை பண்ணு இதை பண்ணு, சும்மா நிறுத்து. கோலும் தடியும் தெரியுதா? உன்னை தேற்றுன்னு தெரியுதா? அதை பிடிச்சிக்கிட்டியா? மேலே வா. தண்ணியில் ஒருத்தன் நீச்சல் தெரியாம ஒருத்தன் விழுந்துட்டான். நீச்சல் தெரியாதுன்னு கத்திக்கிட்டே கிடக்குறான். டே, இதை புடுறான்னா என்ன பண்ணாத, அதை விட்டு நீச்சல் தெரியலையே உள்ள போறேனே பேசிட்டு தான் உள்ளதான் போவான். டே, கோலை புடுறா, இந்த கயிறை புடுறா, நீ பிடிச்சி என்ன பண்ணு மேலே வா அப்படின்னு. ஐயோ, அதுவும் பிடிக்க தெரியாதுன்னு எப்படி இருக்கும்? நான் சொல்லிருக்க முடியாது ஒரு தடவை. அறுக்க தெரியாதவனுக்கு 58 அருவா வச்சிருப்பான். ஆனால் ஒன்றும் ஆக மாட்டான். ஒன்றுத்தையும் ஆனால் அருவா மட்டும் என்ன பண்ணுறான்? வீச்சுற மாதிரி இருக்கும் அருவா. ஆனால் அறுக்கவே அவன் என்ன நினைக்கிறான்னா அது தானா என்ன பண்ணுறோம் மேலே. அனாயிட்டிங் பர்சன் மறந்துடாதீங்க. அது உங்களை சும்மா இருக்க விடாது. இது வரைக்கும் ஏன் சும்மா இருந்துச்சுன்னா அதை பற்றி தெரியாமல் இருந்துச்சு, அதை சும்மாவே கடந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சும்மாவே. அதை தான் பில்லி கிரஹாம் பற்றி சொல்லும்போது, அவர் என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ அன்னையிலிருந்து சும்மா இருக்க மாட்டாராம். என்ன பண்ணுவாராம்? பைபிள் படிப்பாராம். என்ன பண்ணுவாராம்? அவரை சும்மாவே. இப்போ நாம அபிஷேகம் பண்ணப்பட்டும் பைபிள் எடுக்கல, என்ன அர்த்தம் தெரியல ஒன்றுமே. அவருக்கு தெரிஞ்சிச்சு நான் வேற ஆள். இப்போ எனக்கு தேவை எதுதான்? வார்த்தை தான். அதான் நான் என்ன பண்ண போகிறேன்? நல்ல மேய்ச்சல் நான் கண்டடைய போகிறேன். ஆனால் நல்ல மேய்ச்சல் வர போகிறேன். நல்ல மேய்ச்சல் கண்டடைஞ்சார் இல்லையா? அதில் தான் அன்னைக்கு இருந்த அநேக அதிபர்களுக்கு அவர் என்ன பண்ணார்? நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடியவர் என்ன பண்ணார்? இருந்தார். இன்னைக்கு அவருடைய பையன் அமெரிக்க அதிபராய் பதவி ஏற்றுக்கொண்ட ட்ரம்புக்கு ஜெபம் பண்ணி அவர் கொடுக்குறாரு. யோசிச்சு பாருங்க, எங்கே போய் நிறுத்திருக்காங்க பாரு ஆண்டவர். அவர் ஜெபம் பண்ண பிறகு தான் ட்ரம்ப் பதவியை என்ன பண்ணுறாரு? யோசிச்சு பாருங்க. உலகமே வியந்து பார்க்குது. சரியானதை பார்க்க முற்படுவோம், சரியானதை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த பில்லி கிரஹாமுக்கு தெரியாது இந்த ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா நம்பர் 1 வருவேன் அப்படின்னு. அவருக்கு தெரியாது. புரியுதா? அந்த சுவிசேஷ ஊழியத்தில் அவர் தான் நம்பர் 1. அவருக்கு தெரியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதும் பைபிள் படிக்கும்போது அவருக்கு தெரியாது நான் தான் நம்பர் 1 உலகத்துக்கே வருவேன்னு தெரியாது. லட்சக்கணக்கான பேர் ரட்சிப்பு நடத்த தெரியாது. ஆனா அவரை தான் நடத்தினார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆனா அது தெரிந்த பிறகு அவர் மாறவே, தன்னுடைய சுபாவத்திலேயோ தன்னுடைய காரியத்தில் ஒன்று கூட மாத்திக்கவே இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க. அதனால தான் பிள்ளை தலைமுறை இன்னைக்கு எல்லாரும் வியந்து பார்க்குற அளவுக்கு என்ன பண்ணுது இருக்குது. அப்படியே உரிச்சு வச்சுக்கிறாரு அவர் மாதிரியே. அந்த 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 பேச்சு, அந்த ஸ்டைலு எல்லாமே அப்படி இருக்கு. யோசிச்சு பாருங்க. நீங்க கர்த்தர் உங்களை அப்படிதான் பார்க்குறாரு. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் உன்னை வச்சுக்கிறேன். நீ கருப்பா இருக்குன்னு கண்ணாடியை பார்த்துருக்குற. ஐயோ, நான் கருப்பா இருக்கிறேன்னு இந்த பவுடரை போடலாமான்னு கர்த்தர் சொல்றா. இல்லப்பா, என் சாயல், என் ரூபம் ஜெயிக்கிற சாயல், ஜெயிக்கிற ரூபம், மேற்கொள்ளக்கூடிய சாயல், மேற்கொள்ளக்கூடிய ரூபம். எத்தனை பேருக்கு விளங்குது? கருப்பா இருக்கிறான், சிவப்பா இருக்கிறான், இப்படி இருக்கிறான், அப்படி இருக்குன்னே யோசிச்சுட்டு கிடக்காதீங்க. உலகம் அதை தான் யோசிச்சுட்டு இருக்குது. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. அனாயிட்டிங். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். ஆமென். அப்போ ஒன்றும் உங்கள்கிட்ட நிற்கவே, உங்களை பார்த்தோன்னே நடுங்கும். உங்களை பார்த்தோன்னே நடுங்கும். நீங்கள் கடன் வாங்கிட்டு குறுகி போய் நிற்கிறீங்களா? சகோதரெல்லாம் பார்த்து சொல்கிறேன், குறுகி போய் நிற்கிறீங்களா? ஐயாவெல்லாம் பார்த்து சொல்கிறேன், குறுகி போய் நிற்கிறீங்களா? நீங்கள் குறுகிவா நிற்கலாம், உள்ளம் குறுகி இருக்கக்கூடாது. உள்ளம் நிமிந்து நிற்கணும். எப்படி நிற்கணும்? நீங்கள் வேணால் கடன் வாங்கியிருக்கலாங்க, நீங்கள் குறுகி போய் வந்து நிற்கலாம். ஆனால் உங்கள் உள்ளம் மாத்திரம் உயர்ந்து நிற்கணும். கிறிஸ்துக்குள்ளார உயர்ந்து நிற்கணும். எவ்வளோ கடன் என்ன, கிறிஸ்து அதிலிருந்து மீட்க எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். அது மாத்திரம் இருந்துச்சு வச்சுங்களேன், மேலே வந்துடுவோம். ஐயோ, என் தலையெழுத்து நேற்று சொன்னல சாதகமே இல்லை. சாதகம் சொன்னல, புரிஞ்சுனாலும் தெரியல. ஜாதகம் சரியில்லை போட்டிருக்குது எனக்கு இது அப்படின்னு 6 கட்டத்தையும் 9 கட்டத்தையும் பார்க்காதீங்க.
10வது கட்டத்தை நானும் சொல்றேன் உங்களுக்கு சேர்த்து. என்கிட்ட கொண்டு வாங்க ஜாதகத்தை. அந்த ஜாதகத்தை எழுதி வச்சுட்டு, அன்னைக்கு எங்க தாத்தா எழுதி என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதை முதல்ல எரிச்சு போடுங்க முதல்ல. இப்ப இன்னைக்கு எல்லாம் சாதகமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீங்க முடிவு பண்ணுனா எல்லாம் உங்களுக்கு சாதகம் தான். ஏன்னா எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துட்டாரு? என்கிட்ட கொடுத்துட்டாரு, உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. கொடுத்துட்டு பிடுங்குறவர் அல்ல, எல்லாவற்றையும் நம்ம கூட இருந்து அதில் மேற்கொள்ள செய்கிற தேவனை என்ன பண்றாரு? ஆமென். அதுக்காக தான் அதை சொன்னேன். மோசே கோலை மட்டும்தான் காமிக்கிறாரு, வேலை அவர் செய்கிறாரு. மோசே கோலை மட்டும்தான், கோலை மட்டும் காமி போதும், நான் வேலை செய்கிறேன்னு. இன்னைக்கு உங்களை பார்த்து அதாவது உனக்காக என்னென்ன செய்யணும் உனக்கு கொடுத்துருக்கணும், உனக்குள்ளார உள்ளத்தில் வருகிறோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இரு, உன் பிடி நான் என்ன பண்ணுறேன் இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றது? அப்போ இன்னைக்கு முடிவு பண்ணிடணும், நான் ஆண்டு கொள்ளக்கூடியவன், என்னை எதுவும் அடிமைப்படுத்தவே முடியாது. நாம் நம்முடைய பிரயாணம் என்பது வெகு தூரம் இருக்குது. அந்த பிரயாணம் நல் வழியில் போக வேண்டிய பிரயாணம் என்ன பண்ணுது இருக்குது. அதுதான் இஸ்ரேல் ஜனங்களை அழகா கொண்டு போறாரு. போற வரைக்கும் தண்ணி இல்லைங்களா, இறைச்சி, அப்போ அப்படியே அழகா கொடுத்து கொண்டு போறாரு. அப்படி கொண்டு போய்கிட்டே இருக்கிறாரு. கொண்டு போய் அங்கே விட்ட பொண்ணே எல்லாம் இருக்கிற இடத்துக்கு, மொத்தமா இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ற கொண்டு போய் அந்த அந்த பிரயாணத்தில் போயிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் நம் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து போகும்போது சீஷெல்லாம் என்ன பண்றாங்க? பசி எடுக்கிறவனே அங்கே போகும்போதே ஒரு கருதை பிரிச்சு தின்னுட்டு போயிட்டே இருக்கிறான் பாருங்க. அதுக்கு சண்டை பிடிக்கிற மொத்தம் வந்து, ஏன்டா தம்பி ஓய்வு நாள் அதான் போய் பறிச்சுட்ட ஒரு 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 ஒன்று உருவனதுக்கு பிரச்சனை ஆகி போச்சு பாருங்க. அதனால் அழகா கொண்டு போறார் ஆண்டவர் அங்கே. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் கர்த்தர் அப்படிதான் நடத்த விரும்புகிறார். கொஞ்சம் அதுக்குள்ளார வாங்க, நான் ஆண்டு கொள்ள முடியும். பாவம் என்ன ஆளாது, சாபம் என்ன ஆளாது, நோய் என்ன ஆளாது, தரித்திரம் என்ன ஆளாது, எல்லாம் கர்த்தர் என்ன ஆளுகை செய்ய போறார். அவன் கிதியோனை பத்தி சொல்லும்போது சொன்னேன், திருவாத ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா அங்கதான் கர்த்தர் வார்த்தையை கொடுத்தாரு, ஆண்டு கொள்ளக்கூடிய வார்த்தையை எனக்கு கொடுத்தாரு ஆண்டவர். கிதியோன் பயங்கரமா பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்தவன கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அவன் சொல்றான், அதெல்லாம் சரிதான், நீங்க இருந்தா ஏன் இப்படி நடக்குது கேட்கறான் பாருங்க. அதுக்கு பதில் சொல்றாரு. இப்ப நீங்களும் உடனே ஆண்டவரே அது மாதிரி கிதியோன், நான் ஒரு கிதியோன் நினைச்சுக்கிட்டு ஆண்டவரே உங்க கூட இருக்குன்னு சொல்றீங்க, ஏன் நடக்குது கேட்கறது இல்லை. அவன்கிட்ட சொல்லிட்டாரா? இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு, நான் பராக்கிரமசாலி தான். ஏன் நடக்குதுன்னு கேட்க மாட்டான். இதை மாத்தும்படியான பராக்கிரமசாலி நான். நீங்க புரியுதா? அப்போ அப்படியே பேசிட்டு வரும்போது எல்லாத்துலயும் யுத்தத்துல ஜெயிச்சு போய் வந்து முடிச்ச பிறகு ஜனங்களுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆஹா பரவாயில்ல, கிதியோன் சூப்பரான ஆளா இருக்கிறான், அவன் பிள்ளை சூப்பரான ஆளா இருக்கிறான், அதனால நீனே எல்லாத்தையும் செஞ்சிரு, நாங்க உங்க கூட என்ன பண்றோம் இருக்கிறோம், நீ ஆண்டுக, அடுத்து உன் புள்ள ஆளட்டும், அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிடுறோம் அப்படிங்கிறா. கிதியோன் சொல்றாரு, தம்பி கொஞ்சம் நிறுத்து, நான் ஆண்டது போதும், என் பிள்ளை ஆண்டது போதும், இனிமேட்டு தேவன் உங்களை ஆண்டு கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்பதான் ஜனங்களுக்கே வருது, ஓஹோ தேவன் என்னோட இடைப்பட விரும்புகிறாரா. நீ கர்த்தர் உங்களை பார்த்து, நான் உங்களோட இடைப்பட விரும்புறேன், உங்களுக்குள்ளார ஆளுகை செலுத்த விரும்புகிறேன். அந்த பவர் எப்படி போன்ல போட்டு பேட்டரியை தீத்துற பிறகு போய் சார்ஜர் போடாம போனா எல்லாம் கருப்பா தெரியும். உங்க வாழ்க்கை கர்த்தரோடு இசைந்து இருக்கும்போது, இணைந்து இருக்கும்போது வாழ்க்கை பளிச்சுன்னு இருக்கும். இல்லைன்னா போன் சுவிட்ச் ஆஃப் ஆன போன் எப்படி இருக்கும்? 50 லட்ச ரூபாய் இருக்கலாம் அந்த போனு, சார்ஜ் இல்லைன்னா சக்தி எப்படிமா இருக்கும்? கருப்பா இருக்கும். சொல்லுங்க, கருப்பா இருக்கும். அதில் ஒண்ணுமே தெரியாது, உங்க மூஞ்சி வேணா தெரியலாம். முடிவு பண்ணிக்கணும், நான் அவரோடு இசைந்து இருக்கும்போது அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய ஆற்றல், அவருடைய திறமை எல்லாம் எனக்குள்ளார என்ன பண்ண வந்து வேலை செய்யும். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க, ஆண்டு கொள்ளக்கூடிய ரீதியில் கர்த்தர் நம்மளை நடத்த விரும்புகிறார். நம்ம எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுவோம். ஆமென். அப்போ அபிஷேகம் பண்ண இருக்கிறோம். எழுந்திருக்கலாமா?